எங்கள் தளபதி கண்டிப்பாக 2026 அவர் தான் கன்ஃபார்ம் அடுத்த முதலமைச்சர். இதை நான் ரொம்ப அன்போடும் சந்தோஷத்தோடும் பகிரங்கமாக சொல்கிற ஒரு பெண்ணாக இருந்து. பிரசாந்த் கிஷோர் சார் வந்ததுமே தெரிஞ்சிருச்சா, அதிலே தெரிஞ்சிருச்சா வெற்றி யாருக்குன்னு? நமக்கு தான், தளபதிக்கு தான். மகளிரோட என்னைக்கு நீங்காமல் என்னைக்கும் எங்களோட ஆதரவு தளபதிக்கு தான். திமுக வந்து வாஷ் அவுட் ஆயிடும். அடுத்த வந்து சிஎம் வந்து தளபதி உட்காருவார், பார்ப்பீங்க. எனக்கு வந்துட்டு இன்றைக்கி ரொம்ப சந்தோஷமாக இருந்துச்சு இங்கே வந்தது. விஜயண்ணாவை பார்த்தது அதை விட சந்தோஷமாக இருந்தது. நான் 2வது டைம் விஜயண்ணாவை நேரில் பார்க்குறேன். ரொம்ப ஹாப்பியாக ஃபீல் பண்ணேன். அப்புறம் அண்ணா பேசின நிறைய விஷயங்கள் நோட் பண்ணிக்கிட்டோம். அண்ட் இங்கேருந்து கட்சிக்காக என்ன வேலை செய்யணுமோ அதை இறங்கி செய்யறதுக்கு ரெடியாக இருக்கும். ஷார்ட் அண்ட் ஸ்வீட்டாக இருந்துச்சு. என்ன சொல்லணுமோ அதை கிளியராக கரெக்டாக சொல்லிட்டு போயிட்டாரு. இதுக்கு மேலே பேசலன்னு நினைக்கிறவங்களுக்கு அவர் செயலில் காட்டுவார்ன்றதை சொல்லிக்கிறேன். இன்றைக்கி தொடக்க விழா வந்து வைல்ட் ஃபயராக தான் இருந்ததுன்னு சொல்லணும். ரொம்ப வேறு லெவலில் இருந்தது. நாங்கள் எக்ஸ்பெக்ட் பண்ணதை விட டைரக்ட் அட்டாக் நிறையா இருந்தது. டேரக்டாக பேசுகிறாரு, இஷ்யூக்கெலாம் ரைஸ் பண்ணுறதெல்லாம் எப்படி இருக்குது? பரந்தூரில் அந்த இஷ்யூ ரைஸ் பண்ணது, இப்போது மும்மொழி எல்லாம் எப்படி பார்க்குறீங்க? பண்ணி தானங்க ஆகணும். களத்தில் இறங்கிட்டார் தளபதி. இது வந்து வெறும் ட்ரெய்லர் தான். இனிமேல் தான் வந்து மெயின் பிக்சர் ஒன்று ஒன்றா வரப்போகுது. நாங்கள் என்னென்ன பொதுமக்கள் வந்து ஃபேஸ் பண்ணுறாங்களோ இஷ்யூஸ் அது எல்லாத்தையுமே அவர் அட்ரஸ் பண்ணியிருக்காரு இன்றைக்கி. நெகட்டிவிட்டிஸை வந்து ஏற்கனவே எங்கள் தளபதி சொல்லிட்டாரு இக்னோர் பண்ண சொல்லி. அதனால் நாங்கள் இக்னோர் பண்ணுறோம். இன்றைக்கி வந்து நிறைய இம்பார்ட்டண்ட் பாயிண்ட்ஸ் எல்லாமே சொல்லியிருந்தார் தளபதி, பிரசாந்த் கிஷோர் சார் அண்ட் அதர் லீடர்ஸ் வந்து நிறைய பேசியிருந்தாங்க. இவங்களுடைய ஒரு யூனியன் வந்து கண்டிப்பாக 2026 வந்து ஒரு வின்னிங் மொமெண்ட்டாக தான் வந்து எங்கள் தமிழக வெற்றி கழகத்துக்கு இருக்கும். நாங்கள் வந்து ஒரு ஆடட் அட்வான்டேஜாக தான் பார்க்குறோம். ப்ளஸ் பாயிண்ட் தாங்க. ஏன்னா வந்து எல்லாரும் இந்த மாதிரி வெயிட்டான ஆளுங்கள்லாம், அதாவது வந்து நல்ல அறிவானவங்கள்லாம் இருக்கணும் நம்ம கூட. அப்போ தான் நம்மளால் வந்து நல்ல யுக்தியை பயன்படுத்தி நம்மளால் வின் பண்ண முடியும். 26 தேர்தல் எப்படி இருக்குன்னு வேறு மாதிரி இருக்க போது. இப்போ தான் அரசியலே வந்து ரொம்ப சின்ன பசங்கள்லேருந்து வயசானவங்க வரைக்கும் அரசியலை திரும்பி பார்த்துருக்காங்கன்னா அது எங்கள் தளபதியால் தான். தேங்க்யூ. போன வருடம் பிப்ரவரி 2ஆம் தேதி கட்சி தொடங்கினார் எங்கள் தளபதி அவர்கள். தொடங்கி 2ஆம் ஆண்டு தொடக்க விழா மிக சிறப்பாக ஒரு 3000 பேர் கூடி மாமல்லபுரத்தில் வந்து பார்த்திங்கன்னா மிக சிறப்பான ஏற்பாடு ரொம்ப நீட்டாக நடத்தினார். ரொம்ப சந்தோஷமாக இருந்தது. இந்த விழா வந்து எங்களுக்கு ஒரு புதுமையாக இருந்தது. ஏன்னா நாங்கள் இவ்வளோ நாளாக ஒரு ரசிகர் மன்றமாகவே இருந்து நாங்கள் பழகிய காலங்கள்லாம் தவிர்த்து இன்றைக்கி ஒரு அரசியலோட மேடையில் வந்து தளபதி அவர்கள் எங்கள் மாவட்ட செயலாளர் உட்கார வச்சு அழகு பார்த்து இந்த விழாவை சிறப்பாக முடிச்சு கொடுத்து போய் ரொம்ப சந்தோஷமாக இருந்தது. 2வது எங்கள் தலைவர் அவர்கள் பார்த்திங்கன்னா அந்த பூத்து கமிட்டிலாம் வந்து ஒரு மாநாடு நடத்தணும்னு சொன்னார். அது ரொம்ப இது ஒரு வித்தியாசமான ஒரு முயற்சியாக நாங்கள் நினைக்கிறோம். ஏன்னா இதுவரை எந்த ஒரு அரசியல் கட்சியிலும் பூத்து கமிட்டின்னு மாநாடு இதுவரை அமைச்சது கிடையாது. எங்கள் தலைவர் வந்து அறிவிச்சதால் ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. அதுக்கான வேலையெல்லாம் நாங்கள் ஆல்ரெடி பார்த்துட்டு தான் வச்சுருக்கோம். விரைவில் அது வரும். பேச்சு எப்படி அறிவிச்சு ரொம்ப அற்புதமாக இருந்தது. அதான் சொல்லுவேன், ரொம்ப அற்புதமாக இருந்தது. அதான் ரொம்ப நேரம் பேசி இது பண்ணாமல் என்ன பேசணுமோ அதை மட்டும் பேசிட்டு போகிறாரு எங்கள் தலைவர் அவர்கள். நீங்கள் பார்த்தீங்கன்னா பரனூர் அந்த விமான நிலையத்துக்கு பேசுகிற விஷயமா இருக்கட்டும், எங்கே பேசினா லிமிட்டாக பேசிட்டு போயிட்டே இருக்காங்க. அதுதான் ஒரு அரசியலோட தலைவரோட வேலைன்றது நல்லா தெரியுது எங்களுக்கு. சில வார்த்தைகள் பேசினாலும் தெளிவாக பேசிட்டு போயிடுறாரு. அது ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. வணக்கம். நாங்கள் செங்கல்பட்டுலேருந்து வரோம். செங்கல்பட்டு நகர தலைவராக என்னை தேர்ந்தெடுக்க போகிறாங்க. இவங்க எல்லாருமே எங்கள் நகரத்துலேருந்து வரவங்க தான். இப்போது தளபதியோடைய கொள்கைக்காகவும் நாங்கள் போராடிட்டுருக்குறோம். கண்டிப்பாக 2026 தளபதியோடைய ஆட்சி தான். அது எந்த விதத்தில் மாற்று கருத்தும் கிடையாது. இப்போது 2026 நம்ம தமிழக வெற்றி கழகத்தின் அடி வைக்க போகிற அந்த நாட்டில் இன்றைக்கி 2ஆம் ஆண்டு விழாவாக இன்றைக்கி கொண்டாடப்பட்டது. தளபதி வந்தார், நிறைய ஸ்பீச் கொடுத்தாரு, எங்களுக்கு நிறைய அறிவுரைகள் சொன்னார். நம்ம அடுத்து என்னென்ன பண்ண போகிறோம் அது அத்தனையுமே தளபதி சொன்னார். இப்போ என்னென்னா நம்ம 2026 நம்ம ஆட்சி பிடிக்க போகிறோம். அது எத்தனை பேருடைய எதிர்ப்புகளால் இருந்தாலும் பரவாயில்ல, கண்டிப்பாக நம்ம ஜெயிக்க போகிறோம். அவர் ஜெயிக்க போகிறாரு, அது கன்ஃபார்மு. இப்போது நம்ம தளபதியோடைய கொள்கை மூலிமா விலையில்லா உணவகம், பயிலகம், பால், முட்டை, பிரெட்டு அந்த மாதிரி விநியோகங்கள் எல்லாத்தையுமே நம்ம பண்ணிகிட்ருக்குறோம். இப்போ நாங்களும் பண்ணிட்டுருக்குறோம். தளபதியோடைய பேச்சுக்கு இணங்க அவருடைய சொல் கேட்டு நாங்கள் அத்தனை பேருமே நாங்கள் அந்த ஒர்க்கை பார்த்துட்டு தான் இருக்கிறோம். இப்போது என்னென்னா பெண்களுக்கு முக்கியத்துவம் கொடுத்துருக்காரு இல்லையா, அதை நாங்கள் மதிக்கிறோம். ஏன்னா யாருமே பெண்களுக்கு சம உரிமை கொடுக்கணுன்னு எந்த ஒரு
அரசியலையும் சொல்லலை, எந்த ஒரு கட்சியிலையும் அந்த அளவுக்கு ஒரு சம உரிமை கொடுக்கல. ஆனால் தளபதி, என் சிஸ்டர்ஸு, என்னுடைய அம்மா, என்னுடைய தங்கச்சி அப்படின்ற ஒரு முறையில் எங்களுக்கு எல்லாருக்குமே ஒரு சம உரிமையை கொடுத்துருக்காரு தளபதி. அவரை நாங்கள் ரொம்ப ஒரு கடவுள் மாதிரி தான் பார்க்குறோம். எங்களுடைய அடுத்த ஒரு ஜென்ரேஷனை அவர் எங்களுக்கு வேறு லெவலில் கொண்டு போகிறாரு. ஏன்னா இப்போ இருக்கிற ஜென்ரேஷன் எவ்வளோ நம்ம கஷ்டப்பட்டுட்ருக்குறோம், எவ்வளோ பிரச்சனைகள் பார்த்துட்ருக்குறோம். ஃபினான்ஷியலாகவும் நிறைய பேர் எத்தனை பேர் ப்ராப்ளம்ஸை எதிர்பார்க்குறாங்க, அது எத்தனையும் நம்ம பார்த்து தான் இருக்கிறோம். ஆனால் இது அத்தனையுமே மாறும், கண்டிப்பாக மாறும். விலையில்லா கல்வியாக நம்ம தளபதி மூலிமா கண்டிப்பாக அந்த ஒரு கொள்கையை சொல்லியிருக்காரு. அது அடுத்த நம்ம 2026 ஆட்சி பிடிக்கிறப்ப கண்டிப்பாக அதையே நிறைவேற்றுவார். இன்னும் பல கொள்கைகள்லாம் கொண்டு வந்திருக்காரு, அதுவும் கண்டிப்பாக நிறைவேறப்படும். அவருடைய சொல்லினங்க எங்களை போல் மகளிர்களும் சரி, யங்கஸ்ட் ஆண்கள், ஜென்ஸ் முதற்கொண்டு எல்லாருமே இதை செயல்பட்டு தான் இருக்கிறோம். வேறு என்ன சொல்ல, எங்கள் தளபதி கண்டிப்பாக 2026 அவர் தான் கன்ஃபார்ம் அடுத்த முதலமைச்சர். இதை நான் ரொம்ப அன்போடும் சந்தோஷத்தோடும் பகிரங்கமாக சொல்கிற ஒரு பெண்ணாக இருந்து. தமிழக வெற்றிக் கழகம் 2ஆம் ஆண்டில் அடியெடுத்து வச்சிருக்குது. அதில் தொண்டர்கள் மத்தியில் மிகப்பெரிய ஒரு உத்வேகத்தை ஏற்படுத்திட்டு 20 நிமிஷத்தில் ஒரு மிகப்பெரிய ஒரு புயலாக கரையை கடந்து சென்றிருக்குது தளபதி அப்படின்ற ஒரு புயல். அது தொண்டர்கள் மத்தியில் மிகப்பெரிய ஒரு உணர்வலைகளை மீட்டு எடுத்திருக்கு அப்படின்றது தான் சொல்ல முடியும். இது சாமானியவர்களுக்கான கட்சி, சாமானியவர்கள் இருக்கக்கூடிய கட்சி, மிக வலிமையானவர்களை எதிர்க்கக்கூடிய எளிமையானவர்கள் இருக்கக்கூடிய கட்சி அப்படின்றத பிரகடனப்படுத்தியிருக்கிறாரு தளபதி அவர்கள். இங்கே ஆளக்கூடிய மத்தியில் ஆளக்கூடிய ஒன்றிய அரசையும் மாநிலத்தில் ஆளக்கூடிய திமுக அரசாங்கத்தையும் இந்த மும்மொழி கொள்கையில் கடுமையாக சாடி இருக்கிறாரு. அதை இங்கே நிச்சயமாக கொண்டு வர மாட்டோம், இந்திக்கு எதிரானவர்கள் அல்ல, இந்தி திணிப்பையே நாங்கள் எதிர்க்கிறோன்றதை பதிவு செஞ்சுருக்கிறாரு. அன்பு சகோதரர் ஆதவ அர்ஜுனா அவர்கள் பேசும்போது இன்றைக்கி இருக்கக்கூடிய விலைவாசி ஏற்றங்களை பற்றி பேசியிருக்கிறாரு. மக்கள் அதனால் படக்கூடிய துன்பங்களையும் பாதிப்புகளையும், இங்கே இருக்கக்கூடிய தொழில் நிறுவனங்கள் சென்னைக்கு தமிழகத்துக்கு வராமல் போனதுக்கான காரணத்தையும் பதிவு செஞ்சுருக்கிறாரு. இருக்கக்கூடிய தொழில் நிறுவனங்கள் இன்றைக்கி தன்னுடைய தொழில்களை முடக்கி வழிவிழந்து தமிழகத்திலிருந்து நம்ம வேறு மாநிலத்துக்கு பெயர்ந்தரலாம் அப்படின்ற ஒரு சூழல்களையும் ஏற்படுத்தியிருக்குது. இங்கே கொண்டு வந்த வெளிநாட்டு அயல்நாட்டு முதலீடுகள் எல்லாமே ஒரு பொய்யான ஒரு போலியான பிம்பம் தான் அப்படின்றது இங்கே வெளிப்படுதுன்றதை எடுத்துரைச்சிருக்கிறாரு சகோதரர் ஆதவ. நிச்சயமாக அவருடைய பேச்சு எப்போவுமே அரசியல் பேச்சு எப்படி இருக்கும், எப்போவுமே ஒரு அதிர்வலை தான். தாவேக்கா அப்படின்னாலே ஒரு அதிர்வலையாக தான் இருக்கும். தாவேக்கா சகோதரர்கள் கொடி நட்டாலும் ஒரு அதிர்வலை தான், பேனர் வச்சாலும் ஒரு அதிர்வலைகள் தான், துண்டறிக்கை கொடுத்தாலும் ஒரு அதிர்வலைகள் தான். எதற்காக தளபதி அவர்கள் பரந்தூர் விமான நிலையம் அந்த போராட்டத்துக்கு வரேன்னு சொன்னாலும் ஒரு அதிர்வலை, வேங்கை வயல் பிரச்சனைக்காக வரப்போறேன்னு சொன்னாலும் அதற்கான ஒரு தீர்வு ஒரு அதிர்வலை, டன்சன் நிலத்துக்கான ஒரு தீர்வு அதுக்கான ஒரு அதிர்வலை, மும்மொழி கொள்கையிலான பிரச்சனைகளாக இருந்தாலும் சரி, அண்ணா பல்கலைக்கழகத்தின் மாணவியினுடைய பிரச்சனையாக இருந்தாலும் சரி, தளபதி அவர்கள் எதையெல்லாம் பேசுகிறார்களோ, தமிழக வெற்றி கழகத்தினுடைய தொண்டர்கள் எங்கெல்லாம் களம் இறங்குகிறார்களோ, போராட்ட களத்தில் ஈடுபடுறார்களோ அவர்களை பார்த்து ஆளக்கூடிய அரசாங்கம் தான் 75 ஆண்டுகால பாரம்பரிய அரசியல்வாதின்றதை மறந்து இன்றைக்கி இருக்கக்கூடிய இளவட்டங்கள்கிட்ட மல்லுக்கு நிற்கிறது. ஆனால் இளவட்டங்களே இங்கே ஜெயிப்பார்கள். வாடிவாசல் திறந்திருக்கு, காளைகள் சீரிப்பாயும். 2026 தமிழக வெற்றி கழகத்தினுடைய தோழர்கள் நிச்சயமாக அடக்குவார்கள். இது மக்களுக்கான ஒரு தொடக்க விழா. இந்த 2026 அதுக்கான அரசியல் களத்துக்கான ஒரு துவக்க விழா. வளர்ந்து வர்றோம், ஜனநாயக முறைப்படி தளபதியோட போகிறோம். மகளிருக்காக தளபதி இருக்கார். எல்லா மக்களுக்கும் எல்லா நலத்திட்டமும் எல்லாமே சென்றடையணுங்கிறக்காக ஜனநாயக முறைப்படி 2026 தேர்தல் காலத்துக்கு வராரு. எங்களோட முழு ஆதரவும் எங்கள் தளபதிக்கு தான். மகளிரோட மொத்த பேரோட ஆதரவும் தளபதிக்கு தான். ஆமாம், வளர்ந்து வரும்போது நெகட்டிவ் வரதானப்பா செய்யும். ஒன்றுமே செய்யாமல் உட்காந்துருக்க இடத்துல யாருமே நெகட்டிவாக பேச மாட்டாங்க, புரியுதா? இப்போ எப்பயுமே ஒரு அகேன்ஸ்டாக பண்ணணும்னா ஒரு இடத்துலேருந்து ஒரு விஷயம் வருதுன்னா அப்போ கண்டிப்பாக அது நெகட்டிவ் வரதான் செய்யும். அதெல்லாம் பெரிய விஷயமே இல்லை. எல்லாருக்கும் பதிலடி கொடுத்துட்டு தான் இருக்கிறாங்க. அதுக்கான அதை ஸ்ட்ரைட் டு ஸ்ட்ரைட் யாருமே எதிர்க்க மாட்டாங்க. பின்னாடி பேசுகிறது, ஹேஷ்டேக்கில் பேசுகிறது, இப்படி தான் போய்கிட்டு இருக்குது. ட்விட்டரில் அரசியல் பண்ணுறது, இந்த மாதிரி தளபதி மாதிரி களத்தில் இறங்கி யாருமே பேசலையே. ஸ்ட்ரைட்டாகவே கேட்குறாரு தளபதி, கேள்விக்கு பதில் யார்ட்டையும் இல்லையே. ஹேஷ்டேக்கில் பேசிட்டா நேராக பேசுங்க, நேராக செய்யுங்க. நைட்டோட நைட்டாக பேனர் கிளிக்கிறதெல்லாம் பண்ணாதீங்க, நேராக பண்ணுங்கள். எதாக இருந்தாலும் எங்கள் தளபதி எப்படி நேராக களத்தில் இருக்காரோ அது மாதிரி நீங்களும் ஒரு ஜனநாயக முறைப்படி வாங்க, வரவேற்கிறோம் மக்கள். உங்களை பார்த்து இப்போ நடக்கிற ஆட்சியை பார்த்து எவ்வளோ பேர் 2026 இதுக்கான பதில் கிடைக்கும்.
தளபதி வந்து எந்த பிரச்சனைனா குரல் கொடுக்குறாரு. ஆமாம் பரந்தூர் ஆகட்டும், ஆமாம் இப்போ மும்மொழி கொள்கை எல்லாத்துக்கும் அதெல்லாம் எப்படி பார்க்குறீங்க? ஆமாப்பா, அது டைரெக்டாக குரல் கொடுக்குறது தானேப்பா தலைவரோட. இன்டைரக்டாக பேசி இப்போ நடந்துக்கிட்டு இருக்க அரசியல் படி பண்ணுறது பேர் உண்மையான அரசியல் இல்லையப்பா. அவர் வழியில் கரெக்டாக இருக்கார், தெளிவாக இருக்கார். தளபதி அண்ணா வந்து எப்பயுமே அவரோட பாதையும் தெளிவாக இருக்குது, அவரோட பேச்சுவார்த்தைகளும் தெளிவாக இருக்குது, அவர் கொள்கையும் தெளிவாக இருக்குது, எல்லாமே தெளிவாக போகுது. வர 26 தெளிவாக போகும். களத்தில் எல்லாமே பார்க்க தான் போகிறீங்க. நிறைய பேர் இந்த பிரசாந்த் கிஷோர் வந்ததுனால நிறைய பேர் இதெல்லாம் பேசுகிறாங்க, அதெல்லாம் எப்படி பார்க்குறீங்க? பேசுவாங்க, பேச்சு மட்டும்தான். அதை தான் நான் அப்போதுலேருந்து சொல்கிறேன், பேச்சு மட்டும்தான். பிரசாந்த் கிஷோர் சார் வந்ததுமே தெரிஞ்சிருச்சா, அதிலே தெரிஞ்சிருச்சா வெற்றி யாருக்குன்னு? நமக்கு தான், தளபதிக்கு தான். மகளிரோட என்னைக்கும் நீங்காமல் என்னைக்கும் எங்களோட ஆதரவு தளபதிக்கு தான். எங்களுக்கும் அவர் இருக்கார், அவருக்காக நாங்கள் இருக்கிறோம். நன்றி. சிறப்பாக இருந்ததுன்னா இது எங்களுடைய 2ஆம் ஆண்டு, தமிழக வெற்றி கழகத்தை 2ஆம் ஆண்டு. அதனால் எங்களுடைய முக்கிய நிர்வாகிகள் எல்லாருமே வந்து அழைப்பு எடுத்திருந்தாங்க. நாங்கள் அதனால் எங்களுடைய மாவட்ட செயலாளர் முன்னிலையில் நாங்கள் வந்து அவர் கூட தான் நாங்கள் வந்தோம். சிறப்பாக நடந்தது. முதல்ல பார்த்தீங்கன்னாக்கா எங்களுடைய இதுக்கு முன் உதாரணம் என்ன, மற்ற கட்சியோட எங்கள் கட்சிக்கு முன் உதாரணம் என்னென்னு பார்த்தீங்கன்னாக்கா எங்களுடைய நாங்கள் வந்து வழிமுறையே வந்து பார்த்தீங்கன்னாக்கா கிட்டத்தட்ட 1.5 மணி நேரம், அதாவது எங்களுடைய தமிழ்த்தாய் வாழ்த்து, கொள்கை பாடல், அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னாக்கா எங்களுடைய உறுதிமொழி, அப்புறம் எங்களுடைய மாவட்ட செயலாளர்களோட மரியாதை, அவங்களும் அமர்ந்த பிறகு தான் எங்களுடைய தமிழக வெற்றி கழகத்தோட தலைவர் வந்து அமர்ந்தார். சரிங்களா? எல்லாரும் சரிசமம்ன்றது பிறப்புக்கும் எல்லாம் உயிர்க்கும் என்றதை நிரூபிச்சிட்டாங்க. சரிங்களா? இதனால் வருங்காலத்தில் பார்த்தீங்கன்னாக்கா எங்களுடைய தமிழக வெற்றி கழகம் ஆட்சி அமைக்கும் என்றது எல்லாருக்குமான ஆட்சி அமைச்சு எல்லாருக்கும் எல்லாம் கிடைக்கின்றதுக்கான ஒரு முன் உதாரணம் இந்த ஒரு பொதுக்குழு கூட்டம். சரிங்களா? இது வந்து அரசியல் பேச்சு வந்து ஒரு சாம்பிள் தான். இன்னும் ஒரு அரசியல் பேச்சே ஒன்று பாயாசம் பாசிசம் சாம்பிளாக சிம்பிளாக தான் சொல்லியிருக்காரு தவிர அவர் வந்து இன்னும் டீப்பாக சொல்லலை. இப்போ நடைமுறையில் என்ன இருக்குதோ அதை மட்டும்தான் சொல்லியிருக்காரு. நாங்கள் மக்களுக்கு என்ன செய்வதுன்றதை அவர் எதுவும் சொல்லலை. என்ன செய்வோம், என்ன விதமான நடவடிக்கை எடுப்போன்றது அவர் சொல்லியிருக்காரு. அதே போல் பார்த்திங்கன்னா பூத்துக்கான ஒரு மாநாடு நடக்கும்ன்றதை அவர் தெளிவுபடுத்தியிருக்காரு. இதில் அதுக்கான தேதி குறிப்பிடலை, இன்னும் எதுவும் பண்ணலை. இன்னும் வரும் காலகட்டத்தில் பார்த்தீங்கன்னாக்கா என்னென்ன மாநாடுகள் நடத்தப்படும், மண்டல மாநாடாக இருக்கட்டும், இல்லை எந்த இன்ஸ்ட்ரக்ஷனாக இருக்கட்டும், எங்களுடைய முதல்ல வந்து எங்களுக்கு வந்து ஒழுக்கம் தான். கட்சின்றது வந்து கல்விக்கு தான் ஒழுக்கம்னு பார்த்துருப்பீங்க, ஆனால் கட்சிக்கும் ஒழுக்கம் இருக்குதுன்றது எங்கள் கட்சி மூலிமா தான் நாங்கள் வந்து தெரிவிக்கிறோம். இதை பார்த்து மற்ற கட்சிகள் வந்து மாற்றிப்பாங்களான்றது எங்களுக்கு தெரியல. அதனால் நாங்கள் மக்களுக்கான எந்த விதமான சேவையும் செய்ய நாங்கள் தயாராக இருக்கிறோம் எங்களோட தளபதியில் சேர்ந்து. ரீசெண்டாக எந்த பிரச்சனை இருந்தாலும் தளபதி குரல் கொடுக்குறாரு, அது எப்படி நான் பார்க்குறேன்? பரந்தூரில் அந்த விஷயம் ஆகட்டும், மும்மொழி கொள்கை எல்லாம் எப்படி இருக்குது? இப்போ பார்த்தீங்கன்னாக்கா எங்கள் தளபதி தெளிவுபடுத்திடாது. யாருன்னா எந்த மொழி வேணால் நம்ம கற்றுக்கலாம், யாருன்னா அவங்களுக்கான உரிமை இருக்குது. அதை திணிக்கக்கூடாதுன்னு தான் எங்களுடைய முதல் வந்து இதுவான்னு பார்க்கப்படுது. சரிங்களா? முதல் கருத்தாக பார்க்கப்படுது. அதனால் வந்து மும்மொழி கொள்கை அது பரந்தூருக்கான இது வந்து முதல்ல விவசாயத்தை அழிச்சிட்டு நம்ம என்ன பண்ண போகிறோன்றது எங்கள் தளபதி இதில் தெளிவுபடுத்தியிருக்காரு. நமக்கு வந்து முதல்ல வந்து அட்வொகேட்டாக இருக்கட்டும், இல்லை டாக்டராக இருக்கட்டும், அவங்க யார் ஒன்றா இருக்கட்டும், ஆனால் நம்ம முதல்ல சாப்பாடுன்னு ஒன்று இருந்தால் தான் நம்ம வந்து உயிர் வாழ முடியும். அதனால் விவசாயத்துக்கும் முக்கியத்துவம் கொடுக்கணுன்ட்டு எங்கள் தளபதி இதில் இப்போ தெளிவுபடுத்தியிருக்காரு அவருடைய பேச்சு மூலயமா. 2ஆம் துவக்கையில் வந்து சிறப்பாக நடந்து முடிஞ்சிருக்கு. முதல்ல சாப்பிட்டுருக்காங்க, பக்காவாக பேசியிருக்காரு தளபதி. இன்றைக்கி வந்து சோசியல் மீடியா பிளாட்ஃபார்ம் ஃபுல்லாகவே இன்னும் ஒரு வாரம் இல்லை, இன்னும் ஒரு மாதத்துக்கு வந்து நம்ம தான் ட்ரெண்டிங்கில் இருப்போம். தலைவர் சொன்ன கருத்துக்கள்லாம் உள்வாங்கியிருக்கோம். பிகே சொன்ன மாதிரி இன்னும் வந்து கரெக்டாக 100 நாளில் வந்து 10 மடங்காக நம்மளுடைய கட்சி வந்து வளர்ந்துருக்கும். எல்லோரும் பார்ப்பீங்க. எப்பொழுதுமே தளபதியோட பேச்சு பேசுகிறப்ப எங்களால் தரையில் உட்கார முடியாது, உடம்புலாம் புல்லரிச்சிடும். இன்றைக்கி அதே மாதிரி தான் சிறப்பாக பேசிட்டாரு. ஓப்பன் டாக்கு தான் இனிமேல். சும்மா வந்து அதான் சொன்னார்ல, செட்டிங்லாம் போட்டு வச்சுருக்கோம், கரெக்டாக முடிச்சுருவோம். இருக்கிற பிரச்சனையை டேரெக்டாக சொல்லி இருக்கிற பிரச்சனை டேரெக்டாக சொல்கிற மாதிரி தானே நமக்கு தேவை. இப்போ ஆளுங்கட்சி மத்தியில் ஆளுற கட்சியும் மாநிலத்தை ஆளுங்கட்சியும் வந்து ஈஸியாக யாராலும் எழுத்துட்டு அரசியல் பண்ண முடியாது. சும்மா இப்போ முடிஞ்சு போகிறப்ப எத்தனை பேர் மேலே எஃப்ஐஆர் போகிறாங்க, வண்டி ரேஷ் டிரைவிங் லைசன்ஸ் செக் பண்ணணும், இதெல்லாம் நடக்கும். அதனால் நம்ம ஒரு விஷயம் பண்ணுறப்பையும் வந்து எல்லாம் கேர்ஃபுல்லாக தான் பண்ணுறோம். அது ஏற்றாப்புல தளபதி எங்களுக்கு வந்து வழிகாட்டிட்டு தான் இருக்குது. பிரசாந்த் கிஷோர் உள்ளே வந்தது நெகட்டிவ்னு சொல்லுவாங்க. ஆல்ரெடி பிரசாந்த் கிஷோர் எந்த கட்சியில் இல்லாமல் இருந்தார்? திமுக ஒரு வேலை செய்யலையா? திமுகலேயே வேலை செஞ்சுருக்காரு. திமுகவில் பின்னாடி வெளியாக கூப்பிட்டுருப்பாங்க. நாங்கள் வந்து ஸ்ட்ரைட்டாக சொல்லிட்டே போகிறோம், எங்கள் கட்சிக்கு வந்து வேலை செய்ய ஆள் வேணும் வாங்கன்னு சொல்லிட்டு வந்து பண்ணுறாரு. அவ்வளோதான். 26 தேர்தல் எப்படி இருக்கும்னு நினைக்கிறீங்க? 26 தேர்தலில் நாங்கள் மட்டும்தான் இருப்போம்னு நினைக்கிறேன். 26 தேர்தலில் நம்ம மட்டும்தான். தாவேகாவோட
வாக்கு வங்கியை நீங்கள் அப்போ பார்ப்பீங்க எவ்வளோ பேர் இருக்காங்க என்ன இதுன்னு. திமுக வந்து வாஷ் அவுட் ஆயிடும். அடுத்த வந்து சிஎம் வந்து தளபதி உட்காருவார், பார்ப்பீங்க.